வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம்னா, புதிய கல்விக் கொள்கையை பற்றி பாஜகவை சேர்ந்த பலரும் உதிர்த்த முத்துக்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட எல்முருகன் பேசிட்டு இருக்கும்போது அதானே சொல்லிட்டு இருந்தாரு, நாங்கள் தமிழக அரசு மாதிரிலாம் கிடையாதுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், வந்து புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். மற்ற ஒன்றிய அரசில் மற்றபடி திரும்ப திரும்ப சொல்கிறது என்னது, புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் அப்படின்னு. முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் நீ பண்ணுறதை பண்ணிக்கோ அப்படின்ட்டாரு. ஸோ அதை குறித்த செய்திகள் எல்லாத்தையும் பின்னாடி விரிவாக என்னன்றதை சொல்லலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதான் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் கொண்டு வரலைன்னா நாங்கள் உங்களுக்கு நிதி தரமாட்டோம் அப்படின்னாரு முதலமைச்சர். நீ கொடுக்க போகிறது மொத்தத்திலே ரெண்டுன்னு ஒரு மொத்தத்திலே ஒரு 10,000 கோடி தான், நாங்கள் 46,000 கோடி ஒதுக்கியிருக்கோம் போ அப்படின்னு சொல்லிட்டாரு அவருன்னு வைங்களேன். அதை தாண்டி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பே சொல்லிட்டாங்க, அப்படிலாம் நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது, நீ காசை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கையில் என்னெல்லாம் சிக்கல் இருக்குதுன்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ முதல் சிக்கல் பெருசாக வெடிச்சிருக்கு. எங்கே? டெல்லி யூனிவர்சிட்டியில் என்னைக்கு ஜூலை 31 ஆர்டர் போடுறாங்க, எல்லா கல்லூரிகளிலும் புதிய கல்விக் கொள்கையின்படி கோர்ஸை நடத்தணும்னு இருக்காங்க. அதில் என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கன்னா, முன்னாடி நம்ம டிகிரினா எந்த வயசில் சேருவோம், 17 வயசில் +2 முடிச்சுட்டு 18 வயசில் சேருவோம். இப்போ புதிய கல்விக் கொள்கைப்படி நீங்கள் கல்லூரியில் சேரணும்னா 18 வயசில் சேர முடியாது, 19 வயசில் தான் சேர முடியும். அது உடனடியாக இல்லை, இதுக்கப்புறம். ஏன்னா நீங்கள் +2 முடிக்கும்போது 18 வயசு ஆகிடும். அவங்க சொல்லக்கூடிய அந்த +2ன்ற படிப்புக்கு வரும்போதே 18 வயது ஆகிடும். ஏன்னா 6 வயதில் தான் 1ஆம் வகுப்பு. 6 வயசில் 1ஆம் வகுப்பு, 7, 8, 9, 10 வயசு ஆகிடும். 5ஆம் வகுப்பு 10 வயசு முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு 5ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் இன்னொரு 7 வருஷம்ல நீங்கள் சேரும்போது 18 வயசு முடிஞ்சிடும். 18 வயசு முடிஞ்சு தான் +2வே முடிப்பாங்க. +2 முடித்ததுக்கப்புறம் 6 வயசு இல்லை, 7 வயசுன்னு நினைக்கிறேன், 18 வயசில் தான் நீங்கள் கல்லூரிக்குள்ளே வர முடியும். முன்னாடி நம்ம 18 வயசில் கல்லூரிக்குள்ளே போயிட்டு 18, 19, 20 வயசு ஆகும்போது டிகிரியை முடிச்சுடுவோம். இப்போ புது சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா 19 வயசில் நீங்கள் கல்லூரிக்கு போய் 19, 20, 21 முடியுமா? இல்லை, 22 வயசில் தான் நீங்கள் முடிக்க முடியும். 4 வருஷம் கோர்ஸாக மாற்றிட்டாங்க. எது? பிஎஸ்சி, பிஏ, பிகாம், இதை பூரா முன்னாடி 3 வருஷம் படிச்சுட்டு இருந்ததை 4 வருஷமாகிட்டாங்க. மொதல் வருஷம் படித்த உடனே மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட்டாம். நீங்கள் திடீர்னு உள்ளே படிக்கலாம், வேணாட்டு அதை விட்டுட்டு வெளியே போயிடலாம். அதை மேஜர் மைனர் வைக்கிறாங்களா? இந்த விளக்கெண்ணே ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் தான் அது. மேஜர் சப்ஜெக்டை ஆன்சிலரின்னு வைப்போம். மேஜர் ஆன்சிலரின்னு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு மேஜர் படிப்பு அதற்கான துணை படிப்புன்னு இருந்தது. இப்போ எப்படி வச்சுட்டாங்கன்னா, மேஜர் அண்டு மைனர் சப்ஜெக்டா. அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸோடு சம்மந்தப்பட்ட மேக்ஸ் ஆன்சிலரியாக படிக்கணும், ஃபிசிக்ஸோட சம்மந்தப்பட்ட கெமிஸ்ட்ரியை ஆன்சிலரியாக படிக்கணும். இது கெமிஸ்ட்ரிக்கும் உண்டு. கெமிஸ்ட்ரி மேஜராக இருந்ததுன்னா மேக்ஸும் ஃபிசிக்ஸும் ஆன்சிலரியாக வரும். இப்படி இருந்த சிஸ்டத்தை மாற்றி இப்போ எப்படி மாற்றிட்டாருன்னா, இப்போ ஒருத்தர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் போகிறாருன்னா அவர் ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸாக மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதுக்கு மேலே என்ன படிக்கலாம்? மைனர் சப்ஜெக்ட்னு எடுத்து படிக்கலாமா? மைனர் சப்ஜெக்ட்னா என்னது? ஃபிசிக்ஸ் மேஜரு, மைனர் சப்ஜெக்டாக நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், ஜேர்னலிசம் படிக்கிறேன் அப்படின்னு படிக்கலாமா? இப்படிலாம் படித்தா நல்லது தானே சார்? பல்வேறு துறையை ஒரே நேரத்தில் படித்த மாதிரி ஆகிடும்ல சார். வேணா அவன் ஃபிசிக்ஸ் படிக்க வந்தானா ஜேர்னலிசம் படிக்க வந்தானா, ஜேர்னலிசம் படிக்கணும்னா ஜேர்னலிசம் போய் படிக்கணும், ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா ஃபிசிக்ஸ் சம்மந்தமான மேக்ஸை படிக்கணும்ல. மேக்ஸ் தெரியாமல் ஃபிசிக்ஸ் போட முடியாது. மேக்ஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் சயின்ஸ்னு பேர். எந்த சயின்ஸ் படிக்கிறதுனாலும் உங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்.
மேக்ஸ் தெரியாமல் எந்த சயின்ஸும் படிக்க முடியாது. அப்போ ஒரு சயின்ஸ் படிக்கும்போது அதுக்கு ஆன்சிலரியாக மேக்ஸ் இல்லாமையே படிக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை மாற்றிருக்காங்க. பத்தாவதுக்கு 4 வருஷ கோர்ஸாக மாற்றிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இயர் படித்து முடித்தோடனே யூஜி சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்களாம், செகண்ட் இயர் முடித்தோடனே யூஜி டிப்ளமோன்னு கொடுப்பாங்களாம், தேர்ட் இயர் முடித்தோடனே யூஜி பேச்சுலர் டிகிரின்னு கொடுப்பாங்களாம், ஃபோர்த் இயர் முடித்தோடனே பேச்சுலர்ஸ் ஹானர் டிகிரின்னு கொடுப்பாங்களாம். சரி, இந்த கரும்பு மாதிரி போயிட்டு தொலையுது அப்படின்னு சொல்லி விட்டோம்னா, ஆக்சுவலாக பழைய சிஸ்டமில் வந்து 2 வருஷம் தாங்க இருந்தது யூஜி டிகிரி. அதாவது பியூசின்னு இருக்கும்போது பியூசி 2 வருஷம், டிகிரி 2 வருஷம்னு தான் வச்சுருந்தாங்க. ஹானர்ஸ்க்கு தான் 3 வருஷமாக இருந்தது. அப்புறம் டிகிரிவே 3 வருஷமாக்கிட்டாங்க. இப்போ திருப்பி ஹானர்ஸை கொண்டாட அதுக்கு 4 வருஷம் இருக்காங்க. இந்த குழப்பம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசாக இதில் இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன சிஸ்டத்தை இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 12 மணி நேரம் கிளாஸ் படிக்கணும். ஒரு வாரத்துக்கா சார்? இல்லை, ஒரு நாளைக்கு. அன்னைக்கு கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த யாரோ ஒரு மாணவர் ஒருத்தர் வந்து பேராசிரியர் ஜெயரஞ்சன் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது அவர் அந்த கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறார், வாரத்தில் 4 நாள் நான் வேலைக்கு போய்டுவேன் சார், ஒரு 2 நாள் 3 நாள் தான் காலேஜுக்கு போவேன் அப்படின்றாரு. அது போதுமானா? அது போதும் சார். நம்ம வந்து அங்கே போய் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உட்காந்தே படிச்சுக்கலாம் சார். வாரத்தில் குறிப்பிட்ட இத்தனை மணி நேரம் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்தால் போதும், மற்ற நேரம்லாம் நாங்கள் வெளியே வேலை பார்த்து என்னோடய செலவுகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னாப்புல. அப்படி இருந்தால் நல்லதா? டெய்லி 12 மணி நேரம் கிளாஸாம். அது மட்டும் இல்லை, ஜூலையில் தொடங்கி டிசம்பர் வரை ஒரு செமஸ்டரான், அதன் பிறகு ஜனவரியில் தொடங்கி ஜூன் வரை ஒரு செமஸ்டரான். அப்புறம் நடுவில் செமஸ்டர் ஹாலிடேஸ்னு ஒன்று வரும், அதுவே கிடையாதா? இது அடுத்த கேள்வி வருதா? அப்போ என்னெல்லாம் குழப்பம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்றது நினச்சா தலை சுற்றுதுங்க உண்மையிலே. 12 மணி நேரம் எப்படிங்க கிளாஸில் உட்காந்து படிக்க முடியும்? கல்லூரிகளில் பெரும்பாலும் நான் படித்த காலத்தில் வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். 5 கிளாஸ் இருக்கும். ஒரு கிளாஸ் 1 மணி நேரம், காலையில் 3 பீரியட் இருக்கும், மத்தியானத்தில் 2 பீரியட் இருக்கும். சரியா? அதாவது காலையில் 10 மணிக்கு தொடங்குச்சுன்னா 11, 12, 1, அப்புறம் 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக் போய்டும், அப்புறம் 2 to 3, 3 to 4, 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும். இப்போல்லாம் இந்த பார்ட் டைம் காலேஜஸ் எல்லாம் வந்துருச்சு. அது அவங்களும் கிட்டத்தட்ட இந்த 5 மணி நேரம் கிளாஸை கூட கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி சில காலேஜஸில் 4 கிளாஸஸோட நிப்பாட்டிக்கிறாங்களாம். பெரிய பிரயாசங்களானதுக்கு பிறகு அவர்களால் பல மணி நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்து படிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மைண்டு டீவியேட் ஆகும், வேவரி ஆகும். அப்போ படிப்பில் கவனம்ன்றது போயிடும். 2வது இதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நான் ஒன்று கேட்குறேன். ஒரு காலேஜ் இருக்குங்க, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்குன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்தோம்னா இது ஃபஸ்ட் இயர் கிளாஸ், இது செகண்ட் இயர் கிளாஸ் ரூம், இது தேர்ட் இயர் கிளாஸ் ரூம்னு வச்சுருப்பாங்க. 4th இயருக்கு கிளாஸ் ரூமுக்கு எங்கே போவ நீ? 4th இயருக்கு கிளாஸ் ரூமே இருக்காது. கிளாஸ் ரூம் இல்லாமல் குறைப்பீங்க. சரி, வாத்தியாரெல்லாம் பத்தாது, இருக்கிற வாத்தியாரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்றாங்க. இருக்கிற வாத்தியாரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பூரா கெஸ்ட் லெக்சர் போடுங்கன்றாங்க. கெஸ்ட் லெக்சர்னா வெளியே இருந்து யாரையாவது வந்து கிளாஸ் எடுக்க சொல்லு. கெஸ்ட் லெக்சர்லாம் போடுவாங்க, அதெல்லாம் இப்போ உண்டு, இல்லைன்னா சொல்லலை. நம்ம வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, அங்கே நானே வந்து 3 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். கெஸ்ட் லெக்சர் ஆன் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு. அட்வர்டைசிங்னா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி அவர்களுக்கு, அந்த இன்ஜினியரிங் சார்ந்த மாணவர்களுக்கு இந்த அட்வர்டைசிங்கை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் லெக்சர். இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் லெக்சர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படிக்கக்கூடிய படிப்புக்கு துணையாக ஏதாவது உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் யாரையாவது கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. அதுதான் பேர் கெஸ்ட் லெக்சரு. சும்மா வெளியே பார்ட் டைமாக கூப்பிட்டு வந்து நீங்கள் ரெகுலர் பாடத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால், அப்போ அந்த ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு அந்த பாடம் எந்த லட்சணத்தில் புரியும்னு யோசிச்சு பாருங்க. நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், நிறைய பேர் லூஸ் தரமாக கேட்பாங்க. நான் வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டாலாம் ஸ்கூலில் படித்தேன், அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் யூஸே ஆகலை அப்படிம்பாங்க. அட வெண்ண, நீ படிப்புக்கு வந்து பின்னாடி பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருந்தேன்னா உனக்கு வாழ்நாள் பூரா சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் யூஸ் ஆகும். சரியா? அப்போ பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவனுக்கு வந்து 10th படித்த பயாலஜி எதுக்கு யூஸ் ஆக போகுது? புரியுதா? நீங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய படிப்பு வந்து உங்கள் வாழ்க்கையில் யூஸ் ஆகுன்றது இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் மேற்படிப்புக்கு போகும்போது
திடீர்னு கொண்டாந்து இதான் பிசிக்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா, திடீர்னு இதான் மேக்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா, உங்களுக்கு அடிப்படையான சில அறிமுகங்கள் தான். அதாவது கல்லூரியில போய் என்ன படிக்கணுமோ ஸ்பெஷலைசேஷன், அதுக்கு உண்டான ப்ராடா எல்லாத்தையும் கொஞ்சம் 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 சாம்பிள் தான் ஸ்கூல் படிப்பு. ஸோ ஸ்கூலில் படித்த எல்லாமே நமக்கு வாழ்க்கையில் டெய்லி யூஸ் ஆகாது. ஆனால் மேல் படிப்புக்கு யூஸ் ஆகும். மேல் படிப்புக்கு போய் வருஷம் கொடுக்குற பாடத்தை பூரா யாராவது அறகுறையாக ஒருத்தரை வெளியே இருந்து கூட்டு வந்து கெஸ்ட் லெக்சர்னு எடுத்தீங்கன்னா, அந்த கெஸ்ட் லெக்சருக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுக்க போறீங்க? அந்த கெஸ்ட் சும்மா வந்துட்டு போவாரா? யோசிக்கணும்ல. ஒரு காலேஜ், அது எப்படியும் காலேஜ்னாலே பெரும்பாலும் கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் அவர் அந்த கெஸ்ட் டிராவல் பண்ணி வந்து கிளாஸ் எடுத்துட்டு அவர் திரும்ப போகணும். அப்போ அந்த கெஸ்ட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஃபண்டு கொடுத்துருக்கிறியா நீ? அந்த கெஸ்ட்டுக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் அவரை வந்து கெஸ்ட் லெக்சர்னு எடுக்க போற? அந்த கேள்வி இருக்கா? அப்படி இருந்ததுன்னா இதில் ஊழல் தானே வரும். அதுக்கு உண்டான கிரைட்டீரியாலாம் நீ கொடுக்காம இருந்தேன்னா அப்போ வந்து என்ன ஆகும்? அந்த காலேஜ் பிரின்சிபால் வந்து யாரை டிசைட் பண்ணுறாரோ அவங்களுக்கு ஒரு காசை கொடுத்து எல்லாரையும் அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்களே பர்மனெண்ட் எம்ப்ளாயி மாதிரி ஆக்கிட்டு ஆக்க மாட்டாரா? ஸோ கெஸ்ட் லெக்சர்ன்றது வேற ஒரு கான்செப்டுக்காக உள்ளது. அதை வந்து ரெகுலர் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கே அந்த கெஸ்ட் லெக்சராக வச்சுக்கிங்கன்றீங்க. சரி, இதெல்லாம் தாண்டி 12 மணி நேரம் பல்ல கடிச்சு உட்காந்து படிச்சிட்டாங்கன்னே வச்சுப்போம். 12 மணி நேரம் படிக்கிறது இல்லைங்க, 12 மணி நேரம் உங்களால் சினிமா பார்க்க முடியுமா? நான் காலையில் 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரை உள்ள ஷோ வரிசையாக டிக்கெட் புக் பண்ணி தரேன். உள்ளே உட்காந்து 12 மணி நேரம் படம் பார்க்க முடியுமா உங்களால்? பைத்தியம் முடிச்சிடும். 12 மணி நேரம் எப்படிங்க ஒரு வேலையை செய்ய முடியும் தொடர்ச்சியா? இவங்க 12 மணி நேரம் கிளாஸ் எடுத்துறாங்க. சரி, இதையும் தாண்டி என்ன நடக்கும்? சாயங்காலம் 8 மணிக்கு தான் காலேஜ் முடியும். காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு எப்போ நம்ம போய் சேர்றது? டிராவல் முதல்ல சேஃபாக இருக்குமா? எங்கேயாவது நடுவில் எவனா கத்தியை காட்டி மிரட்டுவானா? இல்லை பொம்பளை பிள்ளைங்களை கையை பிடிச்சி எழுப்பானா? இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. பைத்தியக்காரங்களை கொண்டாந்து இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு கேட்டால் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி யாருமே கேட்குறதே இல்லை, யாருமே பேசுறதே இல்லை. டெல்லியில் நேற்று 2 காலேஜில் இப்போ தான் முதல் முறையாக ஸ்ட்ரைக் பண்ண போகிறோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்போ அதனால தான் இந்த செய்தி வெளியே வருது. இப்போ என்ன நடக்கும்? பொம்பளை பிள்ளைங்கள படிக்க அனுப்ப மாட்டாங்க. 8 மணிக்கு தான் காலேஜே முடியும்னா அப்படி ஒரு காலேஜுக்கே நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்க அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் ராத்திரி 8 மணி வரை காலேஜ் வச்சுருப்பேன், காலையில் 8 மணிக்கே வந்து காலையில் 8 மணிக்கே காலேஜுக்கு போகணும்னா 1 மணி நேரம் ட்ராவல்னு வச்சுக்கிங்க. நீங்கள் 5 மணிக்கே எழுந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் குளிச்சு கிழிச்சு ரெடியாகி 6:30 மணிக்குள்ளே பஸ்ஸை பிடிச்சி போனீங்கன்னா தான் 8 மணிக்கு காலேஜுக்கு போக முடியும். 8 மணிக்கு காலேஜ் முடிஞ்சு அடிச்சு பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி வந்தீங்கன்னா கூட ராத்திரி 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வர முடியும். அப்போது காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடுலாம் எங்கே போகிறது? யார் அதுக்கு முன்னாடி சமைக்கிறது? 5 மணிக்கே எழுந்திரிச்சு சமைச்சாதான் முடியுமா? 5 மணிக்கு சமைச்சாதான் மதியானம் 2 மணிக்கு எப்படி சாப்பிட்றது? எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் கல்வியை நாசம் பண்ணுறதுக்கு மோடி அரசாங்கம் எல்லா வேலையும் செஞ்சுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ தெளிவாக அவங்களோட ஒவ்வொரு அஜெண்டாவாக வெளியே வரும்போது தெரியுது பாருங்க. இப்போ முதல் இது கல்லூரியில் 12 மணி நேரம் வகுப்பு, விச் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் நிஜம். உண்டா இல்லையா? பசங்களும் விடுங்க, ப்ரொஃபஸரும் அதே சம்பளத்துக்கு ராத்திரி 12 மணி நேரம் வேலை பார்க்கணும்லாங்க. யாரோ ஒரு ப்ரொஃபஸர் அங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்போ என்னெல்லாம் குழப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.